ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி 1 ஆஃபர்கள் 2 மெகா சேல் மெகா ஆஃபர் மெகா சேமிப்பு. திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் அரசியல் காழ்ப்புணர்வுக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட் மதுரை கிளையும் தகுந்த பாடம் கற்பித்திருக்கின்றன என்று மாநில பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அவரது அறிக்கை திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு பற்றி விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் அந்த குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டுமென்று திமுக அரசு கேட்டது எவ்வளவு வெட்கக்கேடானது. ஆனால் அந்த நிபந்தனையை ஏற்க மறுத்த சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட் உத்தரவில் தலையிடவும் மறுத்து இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ஆனால் தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு ஏன் பயப்படுகிறது? கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை சுப்ரீம் கோர்ட் கண்டித்துள்ளது. மதுரை அமர்வு விசாரித்து வந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட் அதை எப்படி விசாரித்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளில் ஹைகோர்ட் கிளையின் 2 நீதிபதிகள் அளித்த மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு 3வது நீதிபதி விஜயகுமார் நீதிபதி ஸ்ரீமதியின் கருத்துகளுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகள் பலியிட தடை விதித்துள்ளார். ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி கொண்டிருக்கின்றன என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.